அந்த மேட்ச்ல யார இறக்கி விடுறாங்க? தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் என்னவா எடுத்திருக்காங்க எடுக்கும் போது? பினிஷரா எடுத்திருக்காங்க. அதான் அங்க பாயிண்டே. சரிங்களா? இது நாங்க சொல்லல. தினேஷ் கார்த்திகே அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் அப்போ சொல்லியிருக்காரு. ரீசெண்டா இப்ப கமெண்ட்ரி பண்றப்போ சொன்னாரு. எனக்கு வந்து கிளியரா சொல்லிட்டாங்க மேனேஜ்மெண்ட். நான் வந்து ஒரு பினிஷரா தான் ஆட போறேன் அப்படின்ட்டு. நான் வந்து வெல் எக்யூப்டா வந்தேன் அப்படின்ட்டு. சரிங்களா? ஒரு பினிஷரா ஆட வேண்டிய ஒரு பிளேயரை நெட்ஸ்ல வந்து பினிஷிங் ரோலுக்காக மட்டும்தாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. நியூ பாலுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பினிஷர் ரோல் ஓல்ட் பால்ல இந்த ஸ்லோ பால் போட்டா எப்படி அடிக்கணும், ஃபுல் டாஸ் போட்டா திடீர்னு ஒரு நோ பால் வந்துச்சுன்னா இதெல்லாம் பேசியிருக்காரு தினேஷ் கார்த்திக். திடீர்னு ஒரு நோ பால் வரும், அதெல்லாம் எப்படி ஆடணும்னா நாங்க வந்து ட்ரைனிங் பண்ணுவோம் ஆஸ் பினிஷரா அப்படின்ட்டு. இப்போ நீங்க பினிஷர் எதுக்கு மேல ப்ரோமோட் பண்றீங்க? நம்பர் 4 நம்பர் 5 ஆடுறது பேட்ஸ்மேன் இல்ல. பினிஷரா ஆட வேண்டிய ஒரு பிளேயரை கொண்டு போய் நம்பர் 5 ஆடினா அவர் கண்டிப்பா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். தினேஷ் கார்த்திக் மோசமான பிளேயர்லாம் சொல்ல வரல. ஆனா அவருக்கு ஒரு ரோல் பிக்ஸா இருந்திருக்கும். அந்த ரோலை மாத்தி திடீர்னு வந்து ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும்னு ஆடும்போது கண்டிப்பா சொதப்பதான் செய்யும். அதை நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. 20 பால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆயிட்டாரு.